வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2026 ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 94. இப்போது ஐநா சபை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒரு 17 வச்சுருக்காங்க. ஐநா சபை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2030க்குள்ளாடி இந்த 17ஐயும் நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் ஒரு சிறந்த இடமாக மாறிடும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதன் அடிப்படையில் எல்லா நாடுகளையும் இதை பின்பற்றதுக்கு குறிப்பிட்றாங்க, அதாவது அறிவிக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நாடுகளும் இதை பின்பற்றுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த நாடுகள்லாம் எப்படி அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரேங்கிங் வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் மொத்தமாக 129 நாடுகளில் இந்தியா 94வது இடத்துல இருக்கிறோம். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மதிப்பெண் 100க்கு 68.3 இருக்குது. இதில் முதலிடம் பெற்றது ஃபின்லாந்து, 2வது இடம் பெற்றது ஸ்வீடன், 3ஆம் இடம் பெற்றது டென்மார்க். நம்ம எக்ஸாமில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல, இது அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது 17வது SDG கோல் என்ன, அதே மாதிரி 8வது SDG கோல் என்ன, அப்புறம் பொறுத்துக, இதில் எல்லாம் கேட்குறாங்க. மெயினாக TNPSC குரூப் 1 எக்ஸாமில் கூட நம்ம இதை அதிகமாக பார்க்கலாம். அதனால் இது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுங்க. அடுத்தது, 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர கூட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான 16வது வருடாந்திர கூட்டு மாநாடு இது இப்போ நடைபெற்றது. புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக ஜப்பானுடைய பிரதமரான சனை தக்காய்ச்சி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க முதல் முறையாக அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்தாங்க. இதில் அவங்க என்ன தெரிவித்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் 1000 உயிரி எரிவாயு மற்றும் இயற்கை உரங்கள் உற்பத்தி ஆலைகள் அமைக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பெண்கள் பாதுகாப்புக்காக துர்கா வாகினி படை எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் படை உருவாக்கியிருக்காங்கல்ல, அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் துர்கா வாகினி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க, அப்படிங்கிற ஒரு படையை தொடங்கியிருக்காங்க. பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவசர காலங்களில் உடனடியாக போய் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, 65வது மாநிலங்களுக்கு இடையிலான தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, 65வது நேஷ்னல் இன்டர்ஸ்டேட் சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான் இது நடைபெற்றது. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது நம்ம இந்தியா. அடுத்தது, அமர்நாத் புனித பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க இந்திய இராணுவம் தற்போது தொடங்கிய திட்டம் இது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சிவா. இப்போ பார்த்திங்கன்னா, அமர்நாத் புனித பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய இராணுவம் இதை தொடங்கியிருக்காங்க. போன வருஷம் பகல்காம் பகுதிகளில் டூரிஸ்ட் பிளேஸில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே இன்னும் கூட கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யுது. அதனால் இந்த அமர்நாத் போகிற புனித பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய இராணுவம் இதை தொடங்கியிருக்காங்க. அவங்க பாதுகாப்பு செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. அடுத்தது, தமிழக அரசு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை எத்தனை வயது சிறுமிகளுக்கு செலுத்தியது? ஆன்சர் 9 முதல் 14 வயது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் இது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி இது தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவிகளுக்கு 2 தவணைகள் இந்த தடுப்பூசி செலுத்துறது தான், கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்துறது தான் இந்த திட்டம். இதில் 9லேருந்து 14 வயது வரை இருக்கிற சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்துவாங்க. தமிழகத்தில் 91,000 பள்ளி மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசி இப்போ செலுத்தியிருக்காங்க. முதல் கட்டமாக இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அதிகம் இருக்கிற 4 மாவட்டங்களில் இது செயல்படுத்தியிருக்காங்க.
அது எங்கெல்லாம் அப்படின்னா தருமபுரி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை. அடுத்தது, சர்வதேச புக்கர் பரிசின் பரிசு தொகை எவ்வளவாக அதிகரிக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 1,00,000 பவுண்ட்ஸ். நமக்கு உலக அளவில் சிறந்த புத்தகங்களுக்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது எது அப்படின்னா இந்த சர்வதேச புக்கர் பரிசு. இது இதுவரைக்கும் 50,000 ரூபாய் பரிசு தொகையாக, 50,000 ரூபாய் கிடையாது, 50,000 பவுண்ட்ஸ் பரிசு தொகையாக வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை 1,00,000 பவுண்ட்ஸாக உயர்த்த போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச புக்கர் பரிசு இனிமேல் புக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னு அறிவிக்கப்படும். எதனால் அப்படின்னா புக்மேன் பிலாந்த்ரோபிஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த விருதுக்கான நிதி உதவியை வழங்குறாங்க. இந்த புதிய பெயரின் கீழ் வழங்கப்படுற முதல் விருது 2027 மே மாதம் அறிவிக்கப்பட இருக்கு. இந்த பரிசு தொகையும் 50,000 பவுண்டுகளிலிருந்து 1,00,000 பவுண்டுகளாக, அந்த மாதிரி 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது, அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று அறிவித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். அதாவது அமெரிக்காவில் ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம் இருக்குது. எப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை கொடுத்துருவாங்க, அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இந்தியாவை சேர்ந்த டூரிஸ்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்க அமெரிக்காவில் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அங்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் ஒரு குடும்பம் தங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அதை ரத்து பண்ணார். அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரத்து பண்ணார். இப்போது அவருடைய இந்த ரத்து உத்தரவு இருக்குல்ல, அதை அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இனி என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய மாதிரியே இது தொடரும். அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே அதற்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, தற்போது காலமான கவிஞர் புவியரசின் இயற்பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஜெகநாதன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் புவியரசு இந்த ஜூன் 30ஆம் தேதி கோவையில் தன்னுடைய 96வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் இருக்கிற லிங்கவ நாயகன் புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். 1930 இவர் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சு ஜெகநாதன் அப்படிங்கிறது. இவர் இந்த கவிதை இயக்கத்தில் வானம்பாடி கவிதை இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோடைய முகவரியாகவும் அதோடைய தாய்ப்பறவையாகவும் திகழ்ந்தவர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதை உருவாக்கக்கூடிய தொடக்கத்தில் ரொம்ப முக்கியமான பங்காற்றியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இவரை சிறப்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய விருதுகள், இவர் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காரு அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருதுகள் அதுவே 2 அவர் பெற்றிருக்காரு. ஒன்று 2007ஆவது ஆண்டு மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது, அதை இவர் பெற்றிருக்காரு. எதற்காக அப்படின்னா, த ரெவல்யூஷனரி அப்படிங்கிற ஒரு கவிதை, இதை எழுதினவர் காஜி நஸ்ருல் இஸ்லாம் அப்படிங்கிறவர். அவருடைய கவிதையை புவியரசு அவர்கள் புரட்சிக்காரன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு தமிழில். அதற்காக இவருக்கு மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருந்தது. அடுத்ததாக 2009ஆவது ஆண்டு தமிழுக்கான சிறந்த புத்தகம் அப்படிங்கிற சாகித்ய அகாடமி விருது இவருடைய கையொப்பம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக வழங்கியிருந்தாங்க. அப்புறம் தமிழக அரசுடைய சிறந்த புதுக்கவிதை நூலுக்கான பரிசு இவருடைய முக்கூடல் அப்படிங்கிற நூலுக்காக 2004ஆவது ஆண்டு இவருக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக நெகிழிப்பை இல்லாத தினம், இது ஜூலை 3ஆம் தேதி, இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிலிருந்து விடுதலை, நிலையான எதிர்காலத்தை நோக்கி அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டில் 2019 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பிளாஸ்டிக்கை தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மத்திய அரசு எப்போ பிளாஸ்டிக் பேன் பண்ணாங்க அப்படின்னா 2022 ஜூலை 1ஆம் தேதி தடை பண்ணிட்டாங்க. அப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இது தடையில் தான் இருக்குது, ஆனாலும் நம்ம பிளாஸ்டிக் பேக்லாம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நம்ம முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம துணி பைகளை முடிந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது கடைக்கு போனாலும் சரி துணி பைகளை எடுத்துகிட்டு போகணும். அதை நம்ம யோசிச்சுக்கணும். ஓகே. அடுத்தது சர்வதேச கூட்டுறவு தினம், இது ஜூலை 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதியான உலகிற்கான கூட்டுறவுகள் அப்படிங்கிறது தான். சர்வதேச கூட்டுறவு ஆண்டு ஐநா சபை 2025ஆவது ஆண்டை இந்த மாதிரி அறிவித்திருந்தாங்க. அடுத்தது அமெரிக்காவுடைய சுதந்திர தினம், இது ஜூலை 4ஆம் தேதி. 1776ஆவது ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பிரிட்டனிலிருந்து அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்தது.
1775 ஆண்டு அமெரிக்க புரட்சி போர் வந்து வெடித்தது. அதன் விளைவாக தான் அமெரிக்காவுக்கு அடுத்த ஆண்டே விடுதலை வந்து கிடைத்தது. நீ ரிவிஷன் பார்க்கலாம். 2026 ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 94. 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர கூட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லி. பெண்கள் பாதுகாப்புக்காக துர்கா வாகினி படை எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் மேற்கு வங்காளம். 65வது மாநிலங்களுக்கு இடையிலான தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பெற்ற அணி எது? ஆன்சர் தமிழ்நாடு. அமர்நாத் புனித பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க இந்திய இராணுவம் தற்போது தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் ஆபரேஷன் சிவா. தமிழக அரசு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை எத்தனை வயது சிறுமிகளுக்கு செலுத்தப்பட்டது? ஆன்சர் 9 முதல் 14 வயது. சர்வதேச புக்கர் பரிசின் பரிசு தொகை எவ்வளவாக அதிகரிக்கப்பட உள்ளது? ஆன்சர் 1,00,000 பவுண்ட்ஸ். அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று அறிவித்தவர் யார்? ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். தற்போது காலமான கவிஞர் புவியரசின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஜெகநாதன். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முதுகுரவை. அப்புறம் இன்றைக்கான கேள்வி, இதில் சில அமைப்புகள் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொருத்த வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், அது அடுத்தது 2வது குடியரசு இதழ், 3வது தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம், அடுத்தது சுதந்திர கட்சி. இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுத்துங்க. இது ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.